அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் சிம்பிள் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரூல் நம்பர் 8. ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னக்கூட்டி சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ரூல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 இது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்னுடைய லிங்க் இந்த வீடியோஸ்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதை போய் செக் பண்ணி பார்த்துருக்கேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ரூல் வந்து பார்க்கலாம். ஸோ சிம்பிள் செகண்ட்ஸ்ல டிசைட்ஸ் பிளஸ் ஒர்க் பிளஸ் ஐஎன்ஜி கொடுத்துருக்கோம், அப்புறம் டிசைட்ஸ் பிளஸ் பியும் கொடுத்துருக்கோம். ஸோ இது அல்லது வேறு திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன். ஸோ ரெண்டு இதெல்லாம் நீங்க என்ன பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். காம்பவுண்ட்லி பாத்தீங்கன்னா as well as அல்லது நாட் ஓன்லி பட் ஆல்சோ. ஸோ இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ்ல நோ கீவேர்ட்ஸ். ஸோ இந்த ரூல் வந்து எப்படி நாங்க கண்டுபிடிக்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, ஸோ அது கொடுக்குறேன். இப்போ கிவன் சென்டென்ஸ் பாருங்க, ஒரு நபர் ரெண்டு அந்த குவாலிட்டிஸ் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, குணாதிசயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ராஜாங்கிறவங்க டீச்சராகவும் இருக்காங்க, அதே நேரத்துல சிங்கராகவும் இருக்கிறாங்க. சோ எப்படி ஒரு நபர் ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, ரெண்டு பிஹேவியர் இருக்குது அப்படிங்கும் பொழுது, ரெண்டு ப்ரொஃபஷனல்ஸ் நேம் வந்து இருக்குதுன்னா நீங்க எந்த ரூல் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இப்ப அதை பத்தி பார்க்கலாம். இப்ப இது டிசைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒர்க்ஷீட் பண்ணுவோம். டிசைட்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன் அடிஷன் டு, மேலும் கூடுதலாக. இன் அடிஷன் டு, சோ மேலும் கூடுதலாக. இன் அடிஷன் டு, அதே இதுக்கு வந்து மோர் ஓவர், சோ மேலும் அப்படிங்கிற மாதிரி, மேலும் கூடுதலாக அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இன்க்ளூட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கலாம். சோ அதான் டிசைன்ஸ் அப்படின்னா மேலும் கூடுதலாக, எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். அதனால டிசைன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுடுங்க. நார்மலா டிசைட் எஸ் எடுத்துட்டோம்னா டிசைன் வரும், அருகாமை ப்ரிபோசிஷன். சோ அதுவுமே ஒரு மீனிங் கொடுக்கும். நாங்க எஸ் எடுத்தீங்க அப்படின்னா மேலும் கூடுதலாக, இந்த மாதிரி மீனிங் வரும். சோ பிசைட்ஸ்க்கு அப்புறம் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா verb 1 plus ing. நல்லா கவனிச்சுக்கணும். பிசைட்ஸ்க்கு அப்புறம் verb 1 plus ing. சோ இப்ப நமக்கு இங்க இருக்கக்கூடிய verb வந்து is இருக்குது, இங்கே is இருக்கு. சோ அதனால இப்ப இந்த is கூட நம்ம வந்து பிளஸ் ஐஎன்ஜி சேர்க்கிறோம் அப்படின்னா சேர்க்க தப்பு, ஏன்னா நம்ம கார்டினரி கிடையாது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், பிசைட்ஸ் கூட என்ன சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க நினைக்கிறீங்கன்னா பிசைட்ஸ். சோ இப்ப இந்த ரூல் வந்து உங்களுக்கு verb is plus ing சேர்க்க முடியாது. சோ இந்த இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் எடுக்க முடியாது. நீங்க செகண்ட் ஒன் என்ன பண்ணீங்க, இதுல எடுத்துக்கலாம். பிசைட்ஸ் பீயிங் இருக்கு பாத்தீங்களா, பீயிங் அப்படின்னா இருப்பதுனா. பிசைட்ஸ் பீயிங், இது என்ன பீயிங் அப்படின்னா, இப்ப இந்த இஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இஸ் வந்து பி வேர்ப். இஸ் வந்து பி வேர்ப். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இஸ் கூட நீங்க பிளஸ் ஐஎன்ஜி எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு வார்த்தை கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வேர்ப் 1, அதாவது பிரசன்ட் வேர்ப் கொடுத்துருக்காங்க. சோ இங்க இஸ் இருக்குது பிளஸ் ஐஎன்ஜி இஸ்டிங் அப்படின்னு எடுக்க முடியும். இந்த வார்த்தை தப்பு. அப்போ இந்த கொடுத்துருக்கிற இந்த வேர்டு, அதாவது இந்த வெர்ப் இருக்கு பாத்தீங்கன்னா எஸ். சோ இங்க என்ன இருக்குன்னா பி வெர்ப் இது. சரிங்களா? அப்ப பி வெர்ப்னு நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கணும். அது கூட பிளஸ் என்ன பண்ணிக்கலாம், ஐஎன்ஜி எஸ் ஈக்குவல் பீயிங். சோ இது நான் வந்து முந்தைய கிளாஸஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். சோ இந்த நீங்க என்ன பண்ணிக்கணும், பீயிங் அப்படிங்கிற வேர்டு என்ன பண்ணி எடுக்கணும். சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா பிசைட்ஸ் பீயிங். சோ இப்ப நம்ம பிசைட்ஸ் பீயிங் என்ன பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. பிசைட்ஸ் பீயிங் a teacher அப்படிங்கறத இங்க என்ன பண்ணிருக்கோம், besides being a teacher. ஏன்னா சிம்பிள் செகண்ட் சபார்டினேட் கிளாஸ், ஒன் மெயின் கிளாஸ். சோ இப்போ இது வந்து சபார்டினேட் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸ்னா என்ன, மெயின் கிளாஸ்னா என்ன அப்படிங்கறது ப்ரீவியஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதுதான் நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ besides being a teacher, கமா. சோ இப்போ நமக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படி இது வரைக்கும் சபார்டினேட் கிளாஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும், நீங்க மெயின் கிளாஸ் எடுக்கணும். மெயின் கிளாஸ் எடுக்கும்போது நீங்க இந்த சப்ஜெக்ட் யார் குறிக்குது அப்படின்னா ராஜாவும். அப்ப நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் கி அவங்களுக்கு மேல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ராஜா அப்படிங்கிறது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா besides being a teacher, ராஜா is a singer. சோ இந்த செகண்ட் சென்டென்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்படியே எழுதிங்க. இப்ப இந்த சென்டென்ஸ் நீங்க பாருங்க, besides being a teacher, ராஜா is a singer. அப்ப ராஜா என்பவர் டீச்சராக மட்டும் இல்லை, அதே நேரத்தில் பாடகராகவும் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க டீச்சர், அதுக்கப்புறம் எனக்கு சிங்கர், டீச்சிங் அண்ட் சிங்கிங். சோ இந்த ரெண்டு ப்ரொஃபஷனல் என்ன பண்றாங்க, ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பண்றாங்க இருக்காங்க. சோ இப்படி இருக்கிறது அந்த வருஷத்துல நீங்க என்ன பண்ணிக்கணும், இந்த ரூல் அப்ளை பண்ணி எழுதிக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு சார் இதுல பி வர்ப்பு பிளஸ் ஐஎன்ஜி இருக்கலாம். சோ இதுக்கு ஏதாவது நீங்க ஒண்ணு கொடுங்க அப்படின்னு நினைக்கலாம். சோ இதை நான் அடுத்தது ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? இப்ப அடுத்தது காம்பவுண்ட் பாருங்க. காம்பவுண்டுக்கு வந்து as well as, அதுக்கப்புறம் நாட் ஓன்லி. சோ இது ரொம்ப ஈஸி. காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெயின், உங்களுக்கு வந்து மெயின் கிளாஸ் தான் வரும். சபார்டினேட் கிளாஸ் நம்ம வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ராஜா இஸ் டீச்சர். அப்போ யாரு அப்படின்னா காம்பவுண்ட் வேர்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இன் பிட்வீன் சென்டென்சஸ்ல தான் என்ன பண்ணுவோம், காம்பவுண்ட் வேர்டு வரும். இதை பத்தி ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சோ இப்போ நம்ம இதை ஒர்க் பண்ணி பார்ப்போம். ராஜா இஸ் a teacher. ராஜா இஸ் a teacher. சரிங்களா? ராஜா இஸ் a teacher. அப்புறம் இந்த ஃபுல் ஸ்டாப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபுல் ஸ்டாப், இந்த ஃபுல் ஸ்டாப் வரை நீங்க என்ன பண்ணிக்கலாம், as well as அப்படிங்கறத நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம். as well as ராஜா இஸ் a teacher, as well as a singer, as well as the singer. இப்போ நீங்க நினைக்கலாம், சார் ராஜா இஸ் a teacher, ஓகே, as well as. அதுக்கப்புறம் இந்த he is எங்க சார் போச்சு அப்படின்னு கேட்கறது. he is யார் அப்படின்னா ராஜா இஸ்.
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ராஜா தான் என்ன பண்றாங்க, டீச்சரா இருக்காங்க. அதே நேரத்துல அவங்க சிங்கராவும் என்னது எஸ் இருக்கிறாங்க. சோ அதனால நீங்க செகண்ட் சென்டென்ஸ் என்ன பண்ண வேண்டாம், ஹி இஸ் அப்படிங்கறத ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா டேரக்டா இங்கேயே நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சப்ஜெக்ட் கொடுத்துட்டீங்க. சோ அதனால ஹி இஸ் அப்படிங்கறத ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இது நாட் ஓன்லி பட் ஆல்சோ இருக்கு பாத்தீங்களா, சோ அதை நம்ம என்ன பண்ண வைப்போம், ஆட் பண்ண வைப்போம். இப்போ நாட் ஓன்லி பட் ஆல்சோ இருக்கும்போது ராஜா இஸ் not only a teacher. Raja is not only a teacher, but also a singer. So இப்போ நீங்க நினைக்கலாம் as well as இந்த full stop இருக்கு பாத்தீங்களா, சோ இதுல உங்களுக்கு as well as போட்டீங்க. ஆனா இங்க வந்து not only but also வந்துருச்சு சார். சோ இதுக்கு என்ன சார் அப்படி கேட்டீங்க, என்ன பண்ணலாம் கேட்கலாம். சோ சென்டென்ஸ் அண்ட் அந்த கான்டெக்ஸ்ட் தகுந்தப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், மாத்திக்கணும். சரிங்களா? சோ ராஜா இஸ் நாட் ஓன்லி a teacher but also a singer. So இங்க நாட் ஓன்லி அப்படிங்கிறது இங்கதான் இது காம்பவுண்ட் வேர்ட் அண்ட் ஆரம்பிக்கும். ராஜா இஸ் நாட் ஓன்லி a teacher but also a singer. So டீச்சரும் டீச்சரா இருக்கிறாங்க, அதே நேரத்துல என்னது சிங்கராவும் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. சோ ரெண்டு வெவ்வேறுபட்ட அந்த நவுன்ஸ் நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுனால இங்கே என்ன பண்ணுவாங்க, வெறுப்புக்கு அப்புறம் நாட் ஓன்லி என்னதான் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னது கூடுதலா வேற என்ன இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணி சொல்லணும். சோ அந்த கான்டெக்ட் தகுந்தப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, காம்பவுண்ட் வேர்டை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ நீங்க காம்ப்ளெக்ஸ் மாத்துறீங்க அப்படின்னா மாத்த முடியாது, ஏன்னா நோ கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சோ இப்போ இதுல பெண்டிங் இருக்கிறது இந்த ரிசல்ட்ஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி பாத்தீங்கன்னா இதை நம்ம திரும்ப பார்க்கணும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், இது ஃபுல்லா அழிச்சிடலாம். சோ இப்போ ராஜா இஸ் எ டீச்சர் கொடுத்துருக்கோம், இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். சோ இதுலயே நம்ம கொடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, சோ இதுக்கு ரிசல்ட்ஸ் பீயிங் இருப்பதனால் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எஸ் வரும். ஆனா வெர்பு பிளஸ் ஐஎன்ஜிக்கு வேற ஒரு மெத்தட் இருக்காது. என்னன்னா ராஜா ஹேஸ் எ பை. சரிங்களா? ராஜா ஹேஸ் எ பை, full stop. So he has a car. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்ட் ஆகும். ஸோ இப்போ ராஜா ஹேஸ் எ பைக், ஃபுல் ஸ்டாப், ஹி ஹேஸ் எ கார். ஸோ இப்போ நீங்க இதுல வந்து ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்கீங்க, ஸோ இப்போ இங்க ஹேஸ் இருக்கு. சரிங்க சார், அப்ப ஹேஸ் இருக்குல பிளஸ் நம்ம அந்த ஐஎன்ஜி சேர்த்துக்கலாமா அப்படின்னா ஹேஸிங் சொல்லலாம். இதுவும் தப்பு தான் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா நீங்க வந்து ஹேஸ் கூட ஐஎன்ஜி என்ன பண்ணக்கூடாது, ஆட் பண்ணக்கூடாது. அப்ப ஹேஸ் வந்து நீங்க எப்படி மாத்தலாம் அப்படின்னா ஹேஸ் உடைய எஸ் பிரசன்ட் ஃபார்ம், ஹேஸ் ஏ பிரசன்ட் வெர்பு தான். பட் நீங்க ஹேஸ் வந்து ஐஎன்ஜியா மாத்தணும் அப்படின்னா ஹேவ் பிளஸ் நீங்க என்ன பண்ணிக்கணும், பிளஸ் ஐஎன்ஜி பண்ணிடணும், எக்ஸெப்ஷன் ரூல். அப்ப ஹேவ் பிளஸ் ஐஎன்ஜி என்னதான் அப்படின்னா ஹேவிங் அப்படிங்கிறது மாறும். சரிங்களா? ஹேவ். இப்ப இங்க பிசைட்ஸ் இப்ப நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி இங்க ஹேஸ் இருக்கு, ஹேஸ் கூட ஐஎன்ஜி சேர்க்கக்கூடாது. பட் ஹேஸ் நீங்க ஹேவா மாத்தணும், ஹேவ் கூட நீங்க என்ன பண்ணீங்க, ஐஎன்ஜி சேர்க்கணும். பிசைட்ஸ் ஹேவிங், பிசைட்ஸ் ஹேவிங் எ பைக், besides having a bike. ஓகே, இதுக்கப்புறம் கமா போட்டுக்கணும். ராஜா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கீழ் பார்த்தீங்கன்னா ராஜா ஹேஸ் அ கார், ராஜா ஹேஸ் அ கார். அப்ப ராஜா கிட்ட பைக்கும் இருக்குது, காரும் இருக்குது. ஸோ அப்படிங்கிற மீனிங். ஸோ பிசைட்ஸ் பிளஸ் பி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிசைட்ஸ் வெர்பு 1 பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ இந்த அளவுக்கு இதுக்கு பி செட் ஆகும். இப்போ நாட் ஓன்லி பட் ஆல்சோ ராஜா. ஓகே, ராஜா ஹேஸ் நாட் ஓன்லி எ பைக் பட் ஆல்சோ எ கார். அதே மாதிரி நீங்க காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா ராஜா ஹேஸ் ஏ பைக் as well as has a car. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான். ரூல் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிவன் சென்டென்ஸ்க்கு தகுந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணினா ஈஸியா தான் இருக்கும். ஸோ சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ரூல் நம்பர் 8 நம்ம எனக்கு பார்த்துட்டோம். ஸோ இதை தவிர்த்து சில ரூல்ஸ் எனக்கு இருக்குது, இரெகுலர் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதே நம்ம எனக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ 9th 10th 11th 12th ஸோ இவங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்க்கு எனக்கு வரும். ஸ்கூல்ல தொடங்கி இப்ப இருக்கக்கூடிய அண்டர் கிராஜுவேட் செகண்ட் இயர் இருக்காங்க பார்ட் இங்கிலீஷ், அவங்களுக்கு எனக்கு இது இருக்கு. பிளஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இதை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரிட்டன் இங்கிலீஷ்க்கு எனக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நீங்க பாருங்க. இதை தவிர்த்து வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு தகுந்த நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோ கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.